அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபித்தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உம்மு ஹாரிசா நபித்தோழியர் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வர்றாங்க. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகா ஹாரிசா பதுர்னுடைய போர்க்களத்தில் ஷஹீதானாருங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். கூர் மழுங்கிய அந்த அம்பினால் குத்தப்பட்டு அவர் ஷஹீதானார் என்ற தகவலும் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் என்னுடைய மகா ஹாரிசா அவர் மேலே நான் எவ்வளோ பற்றுள்ள ஆள், பாசமுள்ள ஆள் என்பதும் உங்களுக்கு தெரியும். எனக்கு ஒரு செய்தி அறிவிங்க. என் மகன் சொர்க்கத்தில் தான் இருக்கிறான் என்று நான் தெரிந்து கொண்டா, நீங்கள் அறிவிச்சா அதை நான் கேட்டுக்கொண்டு நான் அழுவாமல் நான் சமாதானப்படுத்தி கொள்வேன். அப்படி இல்லை என்று சொன்னால் நான் என்ன செய்கிறது என்ற ஒரு செய்தியை ரசூல்லாட்ட உம்மு ஹாரிசா கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உனக்கு என்ன பைத்தியமா? சொர்க்கங்கிறது ஒன்றாமா இருக்குது, அது பலது இருக்குது. உன் புள்ள உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறான் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதோட அந்த அம்மா இருந்துவிடக்கூடாது என்பதற்காண்டி அடுத்த ஒரு தகவலை சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் காலையிலேயோ மாலையிலேயோ ஏதாவது ஒன்றை நல்லறங்களின் மூலமாக செலவு செய்து, அது உழைப்பாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அல்லது நல்ல சொற்களாக இருக்கலாம், நல்ல செயல்பாடுகளாக இருக்கலாம். இவ்வாறு செலவு செய்வது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட மிக சிறந்தது, நன்மையால் மிக சிறந்தது என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் ஒரு அம்பு வைக்கக்கூடிய அளவுக்குண்டான ஒரு இடம் கிடைக்கிது. ஏன், உன் கால் பாதம் இருக்கக்கூடிய அளவுக்குண்டான அந்த இடம் கிடைப்பது கூட இந்த உலகத்தை விட சிறந்தது. சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்காங்கல்லம்மா, அவங்க அந்த பூமியை நோக்கி பார்த்தாங்க என்று சொன்னால் அவங்க எந்த இடத்துல பார்க்குறாங்களோ அந்த இடம் அதனுடைய சுற்றுப்பகுதிகள் அனைத்துமே ஒளியால் நிரம்பிவிடும், நறுமணத்தால் அது மிகைத்து விடும் என்ற ஆசையை அந்த அம்மாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த சொர்க்கத்தில் அந்த பெண்கள் அணிவாங்கள் அல்லவா அந்த ஹிஜாப் இருக்கிறாங்க, இந்த உலகத்தில் விட எல்லாவற்றையும் விட சால சிறந்தது என்று சொர்க்கத்தை பற்றி உண்டான அந்த சிறப்பையும் பெண்களுக்கு உண்டான அந்த மதிப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டுறாங்க.